வணக்கம். குகை நமச்சிவாயர் அந்த சித்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன் சார். அவர் இப்போ எங்கே சார் அவர் இருந்தார்? அவர் கதையை நான் சொல்லட்டுமா சார்? எனக்கு தெரிஞ்ச கதையை அவர் எங்கே இருந்தார், அப்புறம் அந்த கதையை சொல்லு. திருவண்ணாமலையில் பேகோபுரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலை போகிற வழியில் அவர் ஆசிரமம் வச்சிருக்காரு. ஆனா சார், ஆனா அவர் ஆரிஜின் ஆந்திராவும் கர்நாடகாவும் சேர்ந்த இடத்துல அங்க இருந்தாருங்க. சிவத்தொண்டு புரிஞ்சுன்னு இருந்தாருங்க அங்கேயே. அவருக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் அண்ணாமலைக்கு வா அப்படின்னு அவரை கூப்பிட்டாருங்க. அவரு அவங்க சிஷ்யாலோட கூப்பிட்டுக்குன்னு அண்ணாமலைக்கு போறதுக்கு முன்னாடி பூவிருந்தவல்லின்னு ஒரு இடங்க, இந்த சென்னை பக்கத்துல பூந்தமல்லிய அது ஒரு செவ்வாய் ஸ்தலங்க. அந்த ஸ்தலத்துக்கு வந்தாருங்க. அங்க ஒரு கூத்து பண்ணார் தெரியுங்களா? அவரு என்ன பண்ணார் தெரியுங்களா? அங்க பகவான் என்ன சொன்னாரு, எனக்கு பூவெல்லாம் பறிச்சு போடுன்னாரு. பூவெல்லாம் எனக்கு மாலை தொடுத்து என்ன போடுன்னாருங்க. இவரு என்ன பண்ணாரு, இவரோட சிஷ்யரு ஒரு சிஷ்ய பட்டாளத்தோட வந்தாருங்க. இவரு 4-5 பேரோட வந்தாருங்க. அங்க என்ன பண்ணாரு, ஒரு இடத்துல தங்கினாருங்க. தங்கிட்டு என்ன பண்ணாரு, அடுத்த நாள் காலையில பூவெல்லாம் அவங்க சிஷ்யெல்லாம் போய் நந்தவனத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுன்னு மாலை கட்டி சிவனுக்கு போட்டாருங்க. இது டெய்லி இவர் பண்ணவே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பஞ்சாயத்துல போயிட்டு, இவரு இத மாதிரி யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, இத மாதிரி பூவெல்லாம் கட்டி போடுறாரு, இது மாதிரி எங்க தோட்டத்துல இருக்கிற பூவெல்லாம் கட்டி போடுறாருன்னு சொன்ன உடனே பஞ்சாயத்துல கூப்பிட்டாங்க. என்னப்பா நீ பாட்டு இது மாதிரி பூவெல்லாம் கட்டி எனக்கு பகவான் சொன்னாரு, அதனால நான் பண்றேன் அப்படின்னாரு. அப்படிலாம் நீ பகவான் சொன்னார்னா உன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து நீ பண்ணணும். நீ அடுத்தவன் தோட்டத்துல இருந்து பண்ணக்கூடாதுன்னும் போது பகவான் சொன்னாரு செஞ்சேன். அப்ப பகவான் சொன்னாருன்னு சொல்ற இல்ல. இப்போ நீ என்ன பண்ண, இதெல்லாம் மாலைய தொடுத்து சிவலிங்கத்துல போட்ட இல்ல. அந்த சிவலிங்கம் திருப்பி நீ வா உள்ளவா, அது உன் மேல போடுதான்னு பாக்கலான்னாரு. இது நடக்கிற காரியமான்றது இருந்தாலும் போனாருங்க. இவன் என்ன பண்ணா, பஞ்சாயத்துல லிங்கத்து பின்னாடி ஒரு பையனை நிக்க வச்சு இந்த எதுக்கும் ஒரு சேப்பர் சைடு அந்த மாலைய ஒரு கயிறு ஒன்று கட்டி அங்கேயே வச்சுக்கிட்டான்ட்டான். அந்த பையன் வச்சுட்டு இருந்தான். இவரு பதிகம் பாடின உடனே அந்த மாலை அப்படியே இவருடைய குகை நமச்சிவாயர் மேல அவர் கழுத்துல விழுந்ததுங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் குகை நமச்சிவாயர் திருவண்ணாமலைக்கு வந்தாருங்க. திருவண்ணாமலையில குகையில தங்கினாருங்க. குகையில தங்கினார். அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல குரு நமச்சிவாயர், அவரோட சிஷ்யன்க குரு நமச்சிவாயர். ஏன் குரு நமச்சிவாயர்னா அவர் அப்ப சொல்றாருங்க, இவர் சார் இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஒரு முறை இந்த குரு நமச்சிவாயர் என்ன பண்ணாரு, அது பாருங்க, கைய இப்படி இப்படின்னாருங்க. ஏன் கைய நீ தேத்துற அப்படின்னாரு. ஒண்ணு இல்ல, தில்லையில அந்த திரைச்சீல பத்தி எரியுது, நான் அதை அணைக்கிறேன்னாரு. அதே நேரத்தில் அங்க திரைச்சீல பத்தி எரிஞ்சதுங்க. அப்போ சொல்றாருங்க, ஒரு கம்பத்துல 2 களிறு இருக்க கூடாது, அதனால நீ நேர தில்லைக்கு போனாருங்க. அதுல இருந்து அவர் தில்லைக்கு போனார் பாருங்க. தில்லையில நடந்த இன்சிடென்ட்லாம் வேற ஒரு வீடியோல சொல்றேன். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ். நன்றி, வணக்கம்.